எழிலார்ந்த மாட மாளிகை, கண்ணை கவரும் கோபுரங்கள், உயரமான மதிச்சுவர்கள் ஆகியவற்றை நாம் அமைத்து சொர்க்க லோகத்திற்கு ஒப்ப அந்நகரை அழகுபடுத்துவோம். நானே உங்களுடன் நேரில் வந்து தக்கதோ திருநாளில் மருதேவி அம்மையாருக்கும் நாபி மகாராஜாருக்கும் புனித நீராட்டுதல் முதலான மங்கள சடங்குகளை முறைப்படி நடத்தி அங்கு அயோத்தி மாநகரின் மத்தியில் உள்ள அரண்மனையில் பிரவேசிக்க உள்ளேன். இப்போது அங்கே குபேர தேவன் வருகை புரிகின்றார். பெரும் மதிப்பிற்குரிய தேவேந்திரனுக்கு குபேரனின் பணிவான வணக்கங்கள். குபேரதேவா, நீ அயோத்தி மாநகரில் நாபி மகாராஜாவின் அரண்மனையில் 3 கோடி ரத்தினங்களை குவிப்பீராக. மேலும் அங்கு பகவான் கர்ப்பவாசம் செய்யும் நாளிலிருந்து 9 மாதங்களுக்கு பொன்மழையை பொழிவீராக. தங்கள் ஆணையை நான் நிறைவேற்றுகின்றேன். நாள்தோறும் நான் பெய்விக்கும் பொன்மழையின் காரணமாக பகவானுக்கு இரண்ய கர்ப்பன் என்ற பெயர் உண்டாகட்டும். நன்றே சொன்னீர். நடக்கட்டும் திருப்பணிகள். அயோத்தி மாநகரம் ஆனந்த மாநகரமாகட்டும். இத்துடன் சபை கலையலாம். மருதேவி, வழக்கத்தை விட என்று உன் முகத்தில் அதிக ஆனந்தம் பொங்கி வழிகின்றதே, ஏதேனும் விசேஷம் உண்டா? ஆம் சுவாமி, நான் இரவு தூங்கும் போது 2ஆம் யாமத்தில் அற்புத கனவு கண்டேன். அவதி ஞானம் படித்த தாங்கள் தான் என் கனவுகளுக்கான பலன்களை கூற வேண்டும். அப்படியா? இப்படி வா, ஏற்ற இருக்கையில் அமர்ந்து நீ சொல்ல வந்ததை சொல். நான் என் கனவில் 16 பொருட்களை கண்டேன். 16 பொருட்களை கண்டாயா? ஆம். முதலில் என்ன கண்டாய்? முதலில் யானையை கண்டேன். யானையை கண்டதால் ஒரு மாபெரும் உத்தமசீலனை மகனாக பெறுவாய். ஓ, அப்படியா? இரண்டாவதாக காளையை கண்டேன். காளையை கண்டாயா? காளையை கண்டதால் அவன் அகில உலகுக்குமே தலைவனாவான். பிறகு சிங்கத்தையும் கண்டேன் சுவாமி. சிங்கத்தை கண்டாயா? அவன் மிகுந்த வீரமுடையவனாக விளங்குவான். அடுத்ததாக என்ன கனவு கண்டாய்? அடுத்ததாக 2 யானைகளால் நீராட்டப்படும் லக்ஷ்மியை கண்டேன். லட்சுமியை கண்டதால் அவன் தேவர்களால் நீராட்டுதல் செய்யப்படுவான். பூமாலையை கண்டதால் அவன் அரமணம் கமலும் முதல் தீர்த்தங்கரனாவான். பிறகு முழுமதியையும் கண்டேன் சுவாமி. முழுமதியை கண்டாயா? அவன் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவான். இளம் சூரியனை கண்டேன். இதற்கு என்ன பலன்? இது என்ன கேள்வி? அவன் ஒழுங்குக்கே ஒளி தருவான். பிறகு மீன்களை கண்டேன். மீன்களை கண்டாயா? அவன் மிகுந்த இன்பம் பெறுவான். பிறகு பூரண கும்பத்தை கண்டேன். பூரண கும்பத்தை கண்டதால் அவன் மிகுந்த செல்வத்துக்கும் தலைவனாவான். தாமரை குலத்தை கண்டால் என்ன பலன் சுவாமி? தாமரை குலத்தை கண்டதால் அவன் அழகிய லட்சணங்கள் பொருந்தியவனாவான். கடலை கண்டதால் அவன் முழுதுணர் ஞானியாவான். பிறகு அரியணையையும் கண்டேன். அரியணையை கண்டாயா? அவன் பேரரசனாக பெரும் புகழ் பெறுவான். பிறகு தேவ விமானத்தை கண்டேன். தேவ விமானத்தை கண்டதால் அவன் தேவர்களிலிருந்து இங்கு வந்து பிறப்பான். நாகலோகத்தை கண்டதால் அவன் அவதி ஞானம் பெற்றவனாவான். ரத்தின குவியலையும் கண்டேன். ரத்தின குவியலை கண்டாயா? அவன் எண்ணற்ற நற்குணங்கள் பொருந்தியவனாவான். இறுதியாக தீயையும் கண்டேன் சுவாமி. இதன் பலன் என்ன?
கையாண்டதால் அவன் அனைத்து வினைகளையும் எரிப்பான் என்பதே அது குறிக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. 16 வகையான பலன்களையும் கூறினீர்கள். இறுதியில் வாயில் ஓர் எருது நுழைவது போல் கண்டேன். அதன் பலன் என்ன? எருது என்பது விஷயம்தானே. எனவே பிறக்க போகணும் திருக்குமாரனின் பெயர் ரிஷப சுவாமி என்பதே அது குறிக்கிறது. மிக்க மகிழ்ச்சி சுவாமி. இப்பொழுது அங்கே தேவகன்னியர் வருகை புரிகின்றனர். நாடாளும் மாமன்னருக்கும் பட்டத்தரசியருக்கும் இந்த தேவ மகளிரின் பணிவான வணக்கம். வருக தேவ கண்ணீரே வருக. தேவி கர்ப்பவதியாகிய உனக்கு நாள்தோறும் மனமகிழ்ச்சி, மனதைரியம், ஞானம் முதலானவைகளை தந்து பணிவிடைகளை செய்வதற்காக சௌதம் என்ற நாளைக்கு இணங்க ஸ்ரீ ஸ்ரீ திருதி கீர்த்தி புத்தி லக்ஷ்மி ஆகிய தேவ கண்ணீர்கள் நம் அரண்மனைக்கு வருகை புரிந்துள்ளனர். தேவ மகளிராகிய உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் கொண்டு வந்துள்ள புனித பொருட்களால் அன்னைக்கு நீராடுதல் முதலிய பணிவிடைகளை அன்றாட செய்து ஆடல் பாடல்களில் மகிழ்விப்பதே எங்கள் கடமையாகும். நல்லது, உங்கள் பணி தொடரட்டும். நான் வருகிறேன். ஸ்ரீதேவி ஸ்ரீகண்டம் தேவி வருகின்றான். திருமகன் தாயை வணங்குகிறான். எழுதிசை பதுமை எனும் பேரின் வேளாண் புறம் ஒன்றங்குள்ளதாம். திருமகள் உரைகின்றாள். எழுதாமரையுடன் வருகின்றாள். தினமாதாவின் திருவடிக்கே தேவை புரிந்திட வருகின்றாள். தினமாதாவின் தேவடிக்கே தேவை புரிந்திட வருகின்றாள். ஹரிதேவி ஸ்ரீகண்டம் திருமகன் வருகின்றான். திருமகன் தாயை வணங்குகின்றான். தென்கிழக்கு திசையில் மத பதுமை திருவுடை பேரின் குலமுண்டான். திருமகளால் உரைகின்றாள். எழிலார் குடையுடன் வருகின்றார். தினமாதாவின் திருவடிக்கே தேவை புரிந்திட வருகின்றாள். பிரிதியன்னு திருமகன் வருகின்றான். திருமகன் தாயை வணங்குகிறான். தெற்கு திசையில் குலமுண்டாம். கண்ணுக்கு என்னும் பேருண்டாம். திருமகளால் உரைகின்றாள். அரியணை ஏற்றி வருகின்றாள். தினமாதாவின் திருவடிக்கே தேவை புரிந்திட வருகின்றாள். கீர்த்தியனும் வருகின்றாள். தினவரன் தாயை வணங்குகிறாள். தென்மேற்கே ஒரு குலமுண்டாம். கேசரி எனவே பேருண்டாம். திருமகனார் உரைகின்றாள். எழிலார் செங்கோல் கொணர்கின்றாள். தினமாதாவின் திருவடிக்கே சேவை புரிந்திட வருகின்றாள். புத்தி திருமகள் வருகின்றாள். பூமான் தாயை வணங்குகிறாள். மேற்கு திசையில் குலமுண்டாம். குண்டரில் பேர் அதற்குண்டாம். திருமகளால் உரைகின்றாள். திருக்கண்ணாடியை வணங்குகின்றாள். தினமாதாவின் திருவடிக்கே
பிரசவ அறைக்குள் சென்று மருதேவிக்கு உறக்கத்தை ஏற்படுத்தி மாய குழந்தை ஒன்றையும் படைத்து மாதாவின் அருகில் கிடத்திவிட்டு ஜினபாலகனை எடுத்து வரும் காட்சியை நீங்கள் இப்பொழுது காண இருக்கிறீர்கள். சுவாமி, இதோ தேவ மகளிர் பூர்ண கொம்பம் வெண்கொடை சாமரங்கள் உள்ளிடன் மகன் மங்கள பொருட்களை ஏந்தி வர ஜினபாலகனை தரிசித்து வந்துள்ளேன். பெற்றுக்கொள்ளுங்கள். கொடுக்க மாட்டேன் தள்ளி நில்லுங்க. கோடி முறை வேண்டினாலும் கொடுக்க மாட்டேங்க. கொடுக்க மாட்டேன் தள்ளி நில்லுங்க. கோடி முறை வேண்டினாலும் கொடுக்க மாட்டேங்க. கொடுக்க மாட்டேன் தள்ளி நில்லுங்க. கோடி முறை வேண்டினாலும் கொடுக்க மாட்டேங்க. என்னிடத்தில் வைத்துக் கொள்ள தன்னை கொண்டேங்க. எடுத்தெடுக்க யாருக்குமே உரிமை இல்லைங்க. என்னிடமே வைத்துக் கொள்ள தன்னை கொண்டேங்க. எடுத்தெடுக்க யாருக்குமே உரிமை இல்லைங்க. கொடுக்க மாட்டேன் தள்ளி நில்லுங்க. கோடி முறை வேண்டினாலும் கொடுக்க மாட்டேங்க. கண்ணை பறிக்க உன்னதமா மழையை பாருங்க. கண்ணை பறிக்க உன்னதமா மழையை பாருங்க. கண்ணிமிக்கம் நேரம் கூட பிரியலேனுங்க. கண்ணிமிக்கம் நேரம் கூட பிரியலேனுங்க. கொடுக்க மாட்டேன் தள்ளி நில்லுங்க. கோடி முறை வேண்டினாலும் கொடுக்க மாட்டேங்க. ஆஹா, சுவாமியின் அழகே அழகு. குழந்தையை ஐராவதியின் மீது ஏற்றுங்கள். ஈசானேந்திரன் வெண்குடை பிடிக்கட்டும். சனத்குமார மகேந்திரன் இருபுறமும் சாமரம் வீசட்டும். தேவர்களே, வாருங்கள், படைசூழ புறப்படுங்கள். மந்திரமலையை நோக்கி பயணம் தொடரட்டும். ஜினபாலகனுக்கு ஜெய், பகவானுக்கு ஜெய். ஊர்வலம் மந்தரமலையை அடைகின்றது. தேவேந்திரன் இப்பொழுது அங்கே உரையாற்றுகிறார். பெருமதிப்பிற்குரிய நால்வகை தேவர்களே, நீங்கள் அனைவரும் சௌதர்மேந்திரன் கட்டளைக்கு இணங்க
அயோத்தி மாநகரம் வந்து பகவானுக்கு ஜென்மாபிஷேகத்தையும் ஜென்மோற்சவ திருக்கல்யாணத்தையும் சிறப்பாக நடத்தியுள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் சார்பாக மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மூலகநாதனை மகனாக பெற்ற நீங்களும் மருதேவி அம்மையாரும் பிறவி பயனை பெற்ற பெரும் பாக்கியசாலிகள். பகவானுக்கு ஜென்ம கல்யாணம் செய்யும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளோம். என் மகிழ்ச்சியின் காரணமாக நான் 1000 கண்களையும் 1000 கைகளையும் கொண்டு ஆனந்த நடனம் ஆடுகிறேன். ஜினபாலனுக்கு ஜெய். ஆனந்தம் நடனம் ஆடும் சௌந்தரமேந்திரனுக்கு ஜெய். 1000 கண்ணோன் சௌந்தரமேந்திரனுக்கு ஜெய். ரங்கமா 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 ரே ரங்கமா 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 ரே பிரபு தாரா ஹி ரங்கமா ரங்கி கயோ ரே தாரா ஹி ரங்கமா ரங்கி கயோ ரே ரங்கமா 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 ரே தாரா ஹி ரங்கமா ரங்கி கயோ ரே आया मंगल दिन मंगल अवसर आया मंगल दिन मंगल अवसर भक्तिमां हारी हूँ नाच रहो रे भक्तिमां हारी हूँ नाच रहो रे प्रभु थारा ही रंगमा रंगी गयो रे रंगमा 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 रे रंगमा 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 रे प्रभु थारा ही रंगमा रंग गयो रे गाओ रे गाना तुम राम का गाओ रे गाना तुम राम का जिनवर देव बुलाय रहो रे தேவேந்திரன் ஆனந்த நடனம் புரிந்து அயோத்தி அரண்மனையில் விஸ்வநாதர் யசஸ்வதி சுனந்தையுடன் காட்சியளிக்க இருக்கிறார். பாருங்கள். யசஸ்வதி இருவரும் சென்ற பிறகு பிராமியும் சுந்தரியும் வருகை தந்து தந்தையை வணங்க இருக்கின்றனர். தந்தையே, அனைவராலும் போற்றப்படும் அன்பு தந்தைக்கு இந்த பிராமியின் பணிவான வணக்கங்கள். மூலகநாதன் என்று தேவர்களாலும் போற்றப்படும் என் அன்பு தந்தைக்கு சுந்தரியின் பணிவான வணக்கங்கள். என் அருமை குழந்தைகளே, பெண் குலத்துக்கே எடுத்துக்காட்டாய் திகழும் உங்களின் பணிவையும் நல்லொழுக்கத்தையும் கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பணிவு நல்லொழுக்கம் இவைகளுடன் உயர்ந்த புகழையும் தரவுள்ள கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அப்பா, அறம், பொருள், இன்பம் முதலானவற்றை தரவல்ல இக்கல்வியை கற்பதில் நாங்கள் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளோம். என்னும் எழுத்தும் இன்ன பிற கலைகளையும் கற்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தந்தையே.
ராமே, உனக்கு எனது வலது கையால் சித்தம் நமக என்னும் மங்களச் சொல்லை முதலில் கற்பிக்கிறேன். பிறகு அகரம் உள்ளிட்ட மெய்யெழுத்துக்களையும் இதர மெய்யெழுத்து கூட்டெழுத்துக்களையும் நான் கற்பிக்கின்றேன். சுந்தரி, உனக்கு எனது இடது கையால் 1, 10, 100, 1000 முதலான கணக்குகளில் கூட்டல், வகுத்தல், கழித்தல், பெருக்கல் முதலான 16 வகை கடித முறைகளை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். நீ இவற்றை மிக தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். தாங்கள் கற்பிக்கும் கணக்குகளில் நான் நன்கு தேர்ச்சி பெறுவேன். சித்தம் நமக சொல்லுங்க. சித்தம் நமக, சித்தம் நமக. சித்தம் நமக. இந்த காட்சியில் நடித்துக் கொண்டிருப்பவர்கள் உண்மையிலேயே இந்த இரு மாணவிகளுடைய தந்தைதான் அவர். காட்சியிலும் அவர்கள் அதே போல நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வரவேற்பு. எழுத்துக்களை என் வலது கையால் கற்பித்ததால் எழுத்துக்கள் வளமாக வளர்ந்து சொற்களையும் வாக்கியங்களையும் உருவாக்கும். எண்களை என் இடது கையால் கற்பித்ததால் எண்களின் இடமதிப்பு இடப்பதமாக வளர்ந்து வரும். கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் கல்வி. நீங்கள் இருவரும் எண்ணையும் எழுத்தையும் மொழி இலக்கணம் செய்யுள் முறைகளையும் தெளிவாக கற்க வேண்டும். கண்டிப்பாக தந்தையே. நன்றி. மிக்க மகிழ்ச்சி தந்தையே. சென்று வருகிறோம். இருவரும் வணங்கி விடைபெற்று சென்றதும் பரதனும் பாகுபலியும் வருகின்றனர். அருமை தந்தைக்கு பரதனின் பணிவான வணக்கங்கள். அன்பு தந்தைக்கு பாகுபலியின் பணிவான வணக்கங்கள். பரதா, பாகுபலி, உங்கள் இருவருக்கும் ஏனைய குமாரர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான கலைகளையும் நான் கற்றுத்தருகிறேன். பரதனுக்கு பொருளியல், ரிஷபசேனனுக்கு இசைக்கருவிகளை மீட்டுதல், அடுத்த விஜயனுக்கு சித்திரம் மற்றும் கட்டிடக்கலைகளை கற்பிக்கின்றேன். பாகுபலி, உனக்கு காமசாஸ்திரம், நீதி சாஸ்திரம், மருத்துவம் முதலானவற்றை கற்றுத்தருகிறேன். நீங்கள் அனைவரும் அனைத்து கலைகளையும் கற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். தாங்கள் கற்பிக்கும் கலைகளில் நாங்கள் மிகுந்த ஆர்வமுடன் பயின்று நன்கு தேர்ச்சி பெறுவோம் தந்தையே. ஆம் தந்தையே, கல்வியை விட இவ்வுலகில் செல்வம் மிக்க வேறு இல்லை என்பதை மக்கள் உணரும்படி நாங்கள் அனைத்து கலைகளிலும் மேன்மையாக விளங்குவோம். உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள். நன்றி தந்தையே. இடம் அரண்மனை. ரிஷபசாமியை பொதுமக்கள் அரண்மனையில் சந்திக்கின்றனர். சுவாமி, தாங்கள் எல்லா கலைகளையும் நன்கு அறிந்தவர், வாழும் வகையை மக்களுக்கு போதித்த உத்தமர். எனவே பொதுமக்களாகிய எங்கள் குறைகளை தாங்களிடம் கூற வந்துள்ளோம். உங்கள் குறைகள் எதுவாயினும் என்னிடம் தயங்காமல் கூறலாம். சுவாமி, முன்பெல்லாம் தானியங்கள் தாமாக விளைந்தன. மரங்கள் காய்கனிகளை தேவையான அளவு தாராளமாக கொடுத்தன. காய்களும் கிழங்குகளும் தாராளமாகவே விளைந்து கிடந்தன. அதனால் நாங்கள் எந்த இன்னலுமின்றி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் இப்பொழுது கால சந்தர்ப்பத்தால் தானியங்கள் தாமாக வெளிவதில்லை, மரங்களும் காய்கனிகளை தேவையான அளவு தருவதில்லை. அதனால் மக்கள் மிகவும் பசியால் வாடுகின்றனர். எங்கள் இடர் நீக்க நீங்கள் தான் வழியை கூறி அருள வேண்டும் சுவாமி. கவலை வேண்டாம், அச்சம் வேண்டாம். நீங்கள் வளமுடன் வாழ்வதற்குண்டான அனைத்து வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நிலங்களை உழுது பண்படுத்தி நெல், சோளம் முதலான தானியங்களையும் காய், கிழங்கு, கடி முதலானவற்றை நீங்களே உற்பத்தி செய்யும் முறையினை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அப்படியா சுவாமி? தாங்கள் கூறியபடி நாங்கள் செய்கின்றோம் சுவாமி. அது மட்டுமல்ல, விதேக நாட்டைப் போல நம் நாட்டிலும் கிராமம், வீடு, அலுவலகம், தொழில் முதலானவற்றை அமைத்து தருகிறேன். நீங்கள் வளமுடன் வாழ அனைத்து உதவிகளையும் நான் உங்களுக்கு செய்து தருகிறேன். மிக்க நன்றி சுவாமி. விடைக நன்றி சுவாமி. மிக்க நன்றி சுவாமி. நல்லது, சென்று வாருங்கள். பொதுமக்கள் சென்ற பின்னர் தேவேந்திரன் வருகை புரிகின்றார். சுவாமி,
தங்களை சந்திக்க எண்ணினேன். அதனால் உடனே புறப்பட்டு வந்து விட்டேன். வருக தேவேந்திரரே, வருக. தங்கள் வரவு நல்வரவாகுக. சுவாமி, பொதுமக்கள் தங்களிடம் முறையிட்டதை நான் அவதி ஞானத்தால் அறிந்தேன். எனவே பொதுமக்களுக்கு ஏற்ற குடியிருப்புகளை அமைத்து தருவதே என் வருகையின் நோக்கமாகும். தக்க தருணமறிந்து குற்ற உதவி புரிய வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி. முதற்கண் ஒரு சுபமுகூர்த்த நாளில் தக்கதோரிடத்தில் திசை நான்கிலும் ஒளி வீசக்கூடிய ரத்தினங்களால் செய்யப்பட்ட ஜினாலயங்களை அமைக்கிறேன். மேலும் தாங்கள் தங்குவதற்கு அரண்மனை ஒன்றையும் அமைக்கிறேன். அயோத்தி மாநகரை அழகுபடுத்தி அதனை சுற்றிலும் குரு, காசி, கேடகம், கேரளம், சோழம், பாண்டியம் போன்ற நாடுகளை அமைக்கிறேன். அது மட்டுமில்லாமல் வேடுவர்களும் யவனர்களும் தங்கும் விதத்தில் குடியிருப்புகளை அமைக்கிறேன். நாடுகளின் மையப்பகுதியில் தலைநகரை அமைக்கிறேன். அதை சுற்றிலும் கிராமம், புறம், கேடகம் போன்றவற்றையே அமைக்கிறேன். தேவேந்திரரே, நீங்கள் மக்கள் வசதிக்காக பல புதிய புறங்களை அமைத்து தருவதால் மண்ணுலகோர் உங்களை புரந்தரன் என்று பெயரிட்டு போற்றி மகிழ்வார்கள். சுவாமி, தங்கள் திருவுள்ளப்படி குடிமக்களை குடியிருப்புகளில் ஏற்றவுடன் என் பணி நிறைவேற்றதும் நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். தங்கள் நற்பணி தொடரட்டும். ரிஷப சுவாமி வாழ்க, தேவேந்திரன் வாழ்க. சுவாமி வாழ்க, தேவேந்திரன் வாழ்க. என் அருமை பொதுமக்களே, என் விருப்பத்திற்கிணங்க தேவேந்திரன் அவர்கள் நேரில் வருகை தந்து கிராமம், வீடு, நாடு, நகரம், கிராமம் முதலான புதிய குடியிருப்புகளை அமைத்து கொடுத்துள்ளார். உழவு, எழுத்து, தொழில், வாணிபம், கல்வி, சிற்பம் என 6 வகையான தொழில்களை நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். நீங்கள் அவரவர் விரும்பும் தொழிலை மேற்கொண்டு பொருள் ஈட்டி இல்லற வாழ்க்கையை இனிமையாக நடத்த வேண்டும். திருமணம் புரியும் முறைகளையும் மாமன், மருமகன், மைத்துனன் முதலான உறவு முறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அன்பும் அறமும் உழைப்பும் மேலோங்க நீங்கள் ஒன்றுபட்டு வாழ என் நல்வாழ்த்துக்கள். வாழ வகையை வகுத்த விஷபதேவர் வாழ்க, உழைப்பின் பெருமை உறுத்த விஷபதேவர் வாழ்க. வாழ்க. சுவாமி, தாமாகவே எல்லாம் கிடைத்த காலம் மாறி இப்போது உழைப்பால் உயர வேண்டும் என்ற காலம் மலரத் தொடங்கிவிட்டது. நன்றே சொன்னீர். போக பூமியானது இனி 6 வகை தொழில்கள் நடைபெறும் கர்ம பூமியாக மாறும். எனவே இதை கிருதயுகம் என்று அழைப்போம். கிருதம் என்றால் செய்யப்பட்டது என்று பொருள். இன்று ஆடி மாதம் கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி நன்னாளில் இந்த புதிய யுகம் தொடங்குவதாக கொள்வோம். கிருதயுகம் படைத்த பிரம்மா வாழ்க, கிருதயுகம் படைத்த பிரஜாபதி வாழ்க, கிருதயுகம் படைத்த விதாதா வாழ்க, கிருதயுகம் படைத்த மனு வாழ்க, மனுயுகம் படைத்த விஸ்வசுவாமி வாழ்க. நான் தொடங்கி வைக்கும் இந்த புது யுகத்தில் உங்களின் புதிய வாழ்க்கையை தொடங்கி சகல நலமும் பெறுவீராக. மிக்க நன்றி. நல்லது. உலகம் போற்றும் பேரறிஞராக பிரகாசிக்கும் என் மகன் ரிஷப சுவாமிக்கு முடிசூட்டு விழாவை சிறப்பாக நடத்துவதற்காக வருகை புரிந்துள்ள தேவேந்திரன் அவர்களே, 4 வகை தேவர்களே, சசிதேவியார் அவர்களே, தேவ மாதர்களே, அரண்மனை பெரியோர்களே, இந்த வெள்ளத்தில் திரைத்திருக்கும் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என இனிதே வரவேற்கின்றேன். நாடாளும் மாமன்னரே, சுவாமிக்கு முடிசூட்டு விழா நடத்துவதற்கென்றே புதியதோர் மண்டபத்தை அமைத்துள்ளேன். அதன் மையப்பகுதியில் தங்கத்தாலும் ரத்தினங்களாலும் இழைக்கப்பட்ட அரியணை ஒன்றையும் நிர்மாணித்துள்ளேன். பெருமைமிக்க அயோத்தி அரசே, முடிசூட்டு விழா மண்டபத்தை கலை வண்ணத்தில் கை தேர்ந்த தேவ மகளிரை கொண்டு சந்தன குழம்பால் மெழுகி ரத்தின பொடிகளால் வகை வகையாக கோலமிட்டு அழகுபடுத்தியுள்ளேன். இன்று சூழ்ந்த நாள் பட்டாபிஷேக வைபவத்தை தேவேந்திரன் அவர்களே முன்னின்று சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆனந்த பேரிகை முழங்கட்டும், மங்கள பாடல்கள் இன்னிசை முழங்கட்டும், தேவலோக நடன மாதர்கள் நாற்புறமும் நடனமாடட்டும். தேவர்களே வாருங்கள், சுவாமியை கிழக்கு முகமாக அமர்ந்து செய்வோம். சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதற்காக புனித நீரை நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் 4 வகை தேவர்களும் தங்க குடங்களிலே கொண்டு வந்துள்ளோம். புனித கங்கை நீரால் நிரம்பி வைத்த பொற்குடங்கள்
தூய சிந்துராதி நீரால் நிரம்பியவை இந்த பொற்குடங்கள். சிந்துவும் கங்கையும் தோன்றும் இடமான பதுமை நீர்நிலையில் இருந்து வரப்பட்டவை இந்த பொற்குடங்கள். புகழ்மிகு பாற்கடல் நீரால் நிரம்பியவை இந்த பொற்குடங்கள். சிறப்புக்குரிய சுயம்பர கடல் நீரால் நிரம்பியவை இந்த பொற்குடங்கள். மேருமலை மீது மேக கூட்டங்கள் மழையை பொழிவது போல கண்கள்ளா காட்சியாக திகழும் சுவாமியின் அபிஷேகத்தை நான் தொடங்கி வைக்கிறேன். ஜெய ஜெயா ஜெய ஜெயா ரிஷப சுவாமிக்கு ஜெய். ரிஷப சுவாமிக்கு ஜெய். இதனைத் தொடர்ந்து ஈசானேந்திரன் அவர்களும் ஏனைய தேவர்களும் அபிஷேகம் செய்வார்கள். பேரானந்தத்தில் திகழும் நாபி மகாராஜா அவர்கள் சுவாமியின் திருவடிகளுக்கு அபிஷேகம் செய்வார். ஜெய ஜெயா ரிஷப சுவாமி ஜெய ஜெயா. என் அருமை நகர பெருங்குடி மக்களே, இப்பொழுது நீங்கள் அனைவரும் சரையுணரி நீரால் சுவாமியின் பாத கமலங்களுக்கு புனித நீராட்டுதல் செய்யலாம். இதனைத் தொடர்ந்து வேந்திர தேவர்கள் ஆகிய பரதனு மகதனு பிரம்மாசு போன்றவர்கள் சுவாமிக்கு நீரபிஷேகம் செய்வார்கள். மங்கள நீராட்டுதல் இனிதே நிறைவு பெற்றது. இப்பொழுது சுவாமிக்கு திரு ஆரத்தி எடுக்கப்படுகிறது. நல்ல சாங் கேளுங்க, நல்ல சாங். ஒவ்வொரு காட்சிகள் ட்ரெஸ் மாற்றிட்டு வராங்க. ஒவ்வொரு நடனமும் ஆடுவாங்க, தேவர்களாகவும் காட்சி தராங்க. இப்போது சௌதர்மேந்திரன் அவர்கள் வெண்குடை பிடிக்க, சனத்குமார மகேந்திரர்கள் சாமரம் வீச, நாபி மகாராஜன் ஆகிய நான் என் மகன் ரிஷப சுவாமிக்கு முடிசூட்டுகிறேன். ரிஷப சுவாமியே, உலகம் போற்றும் பேரரசனாக பெரும் புகழ் பெறுவாயாக. பெருமதிப்பிற்குரிய தேவேந்திரன் அவர்களே, அன்பிற்கினிய தேவர்களே, சசி தேவியார் உள்ளிட்ட தேவ மாதர்களே, அரசவை சான்றோர்களே, என் அருமை தாய் தந்தையரே, சிறந்த விலைகளும் உயர்ந்த சான்றோர்களும் பெருத்த செல்வமும் அரிய கலைகளும் ஒருங்கே அமையப்பெற்ற இந்த அயோத்தி பேரரசை ஆளும் புதிய பொறுப்பை
இந்த முடிசூட்டு விழாவின் மூலம் எனது தந்தையார் எனக்கு வழங்கியுள்ளார். கற்பக தருக்கள் எல்லாம் மறைந்து போன காலத்தில் நாட்டு மக்களுக்கு வாழும் முறையை கற்பித்து நல்லாட்சி நடத்தியவர் எனது தந்தையார் என்பதை நீங்கள் யாவரும் அறிந்ததே. இத்தகைய சிறப்புகள் பெறுவதற்கு காரணமாயிருந்த என் தாய் தந்தையருக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த பட்டாபிஷேகத்தை முன்னின்று நடத்திய தேவேந்திரன் அவர்களுக்கும் நால்வகை தேவர்களுக்கும் என் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நகர பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். வாழ்க நாடு, வளர்க நல்லாட்சி. மாமன்னரே, ரிஷப மாமன்னரே, இனிதே என் படிகள் நிறைவு பெற்றது. நாங்கள் அனைவரும் விடை பெற்றுக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நல்லது, சென்று வாருங்கள். அரசவை பெரியோர்களே, நாட்டு மக்களின் நலன் கருதியும் அதிகாரம் ஓரிடத்தில் குவிந்து கிடக்காமல் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு இந்த அயோத்தி பேரரசை 5 பெரும் பிரிவுகளாக நான் பிரிக்கிறேன். அவற்றிற்கு முறையே இக்ஷ்வாகுகுலம், அரிகுலம், குருகுலம், நாதகுலம், உக்ரகுலம் என பெயரிட்டுள்ளேன். இதில் இக்ஷ்வாகுகுலத்திற்கு தலைவனாக நானும் ஏனைய 4 குலங்களுக்கு அறிவிலும் ஆற்றலிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கும் அரிகாந்தன், குருராஜன், ஸ்ரீதரன், மகவான் ஆகியோர்களை அரசர்களாக நினைக்கிறேன். இவர்களின் கீழ் 4000 சிற்றரசுகள் பணிபுரிவார்கள். இவர்கள் நாட்டு மக்களின் வருவாயில் 6இல் 1 பங்கை வரியாக வசூலித்து மக்களை பரிந்தோம்பி நல்லாட்சி நடத்துவார்கள். நல்லோரை காப்பதும் தீயோருக்கு தக்க தண்டனையை வழங்குவதும் இவர்களின் கடமையாகும். மன்னா, நன்னெறி காட்டி நடத்தி செல்லும் தங்களுக்கு எங்கள் அனைவர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை மற்றும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாமன்னனுக்கு வாழ்க, மாமன்னனுக்கு வாழ்க, மாமன்னருக்கு வாழ்க. நல்லது, இத்துடன் அவை கலையலாம். விசேஷ தேவர் வீட்டிருக்க நீலாஞ்சனை அங்கே நடனமாட இருக்கிறார். தலைமை அமைச்சரும் உடன் இருக்கிறார். இந்த காட்சியை நீங்கள் காண இருக்கிறீர்கள். பெருமை சான்ற அயோத்தி மாநகருக்கு வருகை தந்திருக்கும் பெருமதிப்புக்குரிய தேவர்களை வருக வருக என நான் வரவேற்கிறேன். அமைச்சர் பெருமக்களே, அரசவை சான்றோர்களே, சேனை தலைவர்களே, என் அருமை புதல்வர் பரதன், பாகுபலி உள்ளிட்ட என் அரசகுமாரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். என்னும் எழுத்தும் வேற்ற கலைகள் அனைத்தையும் செய்யும் தொழில் பலவும் கற்பித்து வாழும் மாந்தருக்கு வழிகாட்டி நல்லாட்சி நடத்துகின்ற அயோத்தி மாமன்னருக்கு அடியின் தலைமை அமைச்சரின் பணிவான வணக்கம். பெரியோர்களே, இப்போது ஆடல் பாடல் கலைகளின் சிறந்து விளக்கும் அழகு தேவமகள் நீலாஞ்சலியின் அற்புத நடனம் நடைபெற உள்ளது. அனைவரும் கண்டு களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நீலாஞ்சனை மயங்கி வீழ்ந்ததும் அவளைப் போல மாயத்தோற்றத்தில் தேவ மகளிர் நடனமாடுகிறார். Oh, Dani,
புனித நாட்டியங்களை கண்டுகளித்த வேளையில் பம்பரம் போல் சுழன்று நடனமாடிய நீலாஞ்சலை திடீரென மழங்கி விழுந்து ஆயுள் முடிந்து மின்னற் கொடி போல் மறைந்து போன காட்சி என் நெஞ்சில் நீங்காமல் நிழலாடுகின்றது. செல்வமும் இளமையும் யாக்கையும் நிலையில்லாமை என்பதை நீலாஞ்சலையின் மறைவு எனக்கு நினைவூட்டிவிட்டது. இதுவரை நான் 63,000 பூர்வகாலம் அரசாட்சி புரிந்து வந்துள்ளேன். இனியும் நான் தொடர்ந்து நாடாள விரும்பவில்லை. இப்போது லவ்காந்திக தேவர்கள் வருகை பெறுகின்றனர். லவ்காந்திக தேவர்கள் மாணவர்களின் நடனம் காட்சிகளை பாராட்டி திரு எறும்பூர் அருள்வர்த்தினார் அவர்கள் ரூபாய் 500 பரிசளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. நாடாளும் மன்னர் விஸ்வசாமியை சந்திக்க லவ்காந்திக தேவர்கள் வந்துள்ளோம். பெருமைக்குரிய தேவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆறு வகையான தொழில்முறைகளை கற்பித்து உழைப்பின் பெருமையை உணர்த்தினீர்கள். திருமணம் புரிந்து உற்றார் உறவினர்களோடு ஒற்றுமையாக வாழும் கூட்டு குடும்ப முறையை சொல்லி தந்தீர்கள். நாடாளும் முறையை அரசர்களுக்கு வகுத்து தந்தீர்கள். இல்லறத்தால் கடைபிடித்து ஒழுக வேண்டிய நன்னறி பாடலை புகழ்த்தினீர்கள். இல்லறத்தின் சிறப்பை உணர்த்திய தாங்கள் திருவரத்தின் உயரிய மாண்பினையும் உணர்த்த வேண்டிய தருவன் என்பது எங்கள் பணிவான விண்ணப்பம். நன்றே சொன்னீர். துறவறப் பயணம் மேற்கொள்ள நான் முடிவு செய்துவிட்டேன். மூத்த மகன் பரதனுக்கு என் அரசர் பட்டத்தையும் இளைய மகன் பாகுபலிக்கு இளவரசர் பட்டத்தையும் அளித்து ஏனைய குமாரர்கள் அனைவருக்கும் தனித்தனியே நாடுகளை பிரித்து தர முடிவு செய்துவிட்டேன். தந்தையே, உங்கள் பிரிவை எங்களால் தாங்க இயலாது. ஆம் தந்தையே, எங்களுக்கு வழிகாட்ட யார் இருக்கிறார்கள்? குமாரர்களே, என் இல்லறக் கடமை முடிந்தது. துறவறப் பயணம் மேற்கொள்ள முடிவு செய்துவிட்டேன். வந்த பாசத்தால் என்னை தடுக்காதீர்கள். சுவாமி, தங்கள் தீட்சை திரு கல்யாணத்தை சௌதரமேந்திரன் அவர்கள் நேரில் வந்து நடத்துவார்கள். நாங்கள் தற்போது விடை பெற்றுக் கொள்கிறோம். நல்லது. அண்ணா, திரும்ப மேடைக்கு வந்திருக்கோம். அடுத்த கதையை சொல்லுங்க அண்ணா. ஆமாம், அதான் நாடகத்தை பார்த்து திரும்ப மேடைக்கு வந்துருக்கிறோம். இப்போ கதையை வந்து தொடரலாம். சரிண்ணா, கதையை இப்போ நம்ம தொடரலாம். நாம எல்லாரும் நீலாஞ்சனை ஆடி நடனத்தை பார்த்து மகிழ்ந்தோமா? அவங்க பம்பரம் போல ஆடி பட்டனை வெட்டியது ஒரு மரம் போல சாய்ந்து விட்டாங்க அண்ணன். ஆமாம் ஆமாம், பாவையின் உயிரும் பிரிந்து விட்டதே. வாழ்க்கையின் நிலையாமை விஷமநாதரும் அக்கணமே உணர்ந்தாரே. சின்னநாயகனே திருமகனே சீக்கிரம் புறப்படுவார். சின்னநாயகனே திருமகனே சீக்கிரம் புறப்படுவார். பவனன்னம் அலைகடலேறிட துணை புரிவார். அலைகடலேறிட துணை புரிவார். அண்ணன்
வருகை தந்து ரிஷபநாதரை தீட்சைக்கு அழைக்கிறார்கள். அப்புறம் என்னென்ன நடந்தது? பிறகு என்ன? சௌதர்மேந்திரன் தீட்சை திருக்கல்யாணத்தை நடத்தி வைத்தார். கேளுங்க இதையும். துறவரந்தான் ஏற்றிடம் கல்யாண பெருவிழா தொடங்கினார் தேவர் குழா என்னும் ஓர் விமானம்தான் அமைத்தனர் சுகதன்னி அதில் அமர்ந்தனை அரசாலும் முடிமன்னர் அதனைத்தான் தூக்கினார். அதன் பின்னர் அவர்கள் தம் தோளில் தாங்கிட விமானந்தாம் அடைந்தது சித்தார்த்தமே. தருமேந்திரன் வெண்குடை பிடிக்க மற்றொருவர் சாமரம் தான் வீசிட கந்தர்வரின் இசை பாடினர் தேவர் மகளிர் நடனமே. அரவேந்தன் என் புகழ் வாழ்த்தொழிதான் வானுலகம் அடைந்ததே பூமாரிதான். வானுலகம் அடைந்ததே சுவாமியே ஆதிநாதனே அறிவனே அடி போற்றினோ மரமுறைத்த சுவாமியே ஆதிநாதனே அறிவனே அடி போற்றினோ அருமை என்ன கேட்டுட்டே இருக்கலாம் பொருட்கள் கண்ணு. அப்புறம் என்னென்ன நடந்தது? கேளுங்கம்மா, இங்கேயும் சொல்றேன், கவனமா கேளுங்க. சொல்லுங்க. சித்திரையாம் திருத்திங்கள் தேவியை நவமில் சிறப்புடன் நடந்தது விழா. முனை போற்ற முன்னவன் நான்காயிரவன் தீட்சைதானே கீர்த்தன. அத்தினத்தில் பரதனுடன் பாகுபலி தேவனுடன் அமரன் ஸ்ரீ அடைந்தவனே மனப்பரிய ஞானமே அசைவில்லா மலை போல் மலைத்துணர்கள் கச்சன் கச்சனின் பெயர் அரிசியும் துறவேற்றன மனம் சோர்ந்த நீராயிரம் சாடுவர்களே மாறினார் இப்படியாக நடந்தேறியது. மனம் பக்குவப்படாத நிலையிலே அவசரப்பட்டு துறவரம் ஏற்றுக்கொண்ட கச்சன், மகா கச்சன், மரிசிகுமாரன் இவர்களை நாம் இப்போது நாடகம் மூலமாகவே பார்க்கலாம். வாங்க. சரிங்க. இப்ப நம்ம மேடையை விட்டு கீழே இறங்கி போகலாம்.